எல்கேஜி படிக்கும் 4 வயது சிறுமியர் இருவரை துப்புரவு தொழிலாளி பாலியல் கொடுமை செய்த சம்பவத்தின் எதிரொலியாக மகாராஷ்டிராவின் தானே நகரில் கலவரம் வெடித்தது. பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் திரண்டு பள்ளியை அடித்து நொறுக்கினர். ரயில் மறியல், சாலை மறியல், கல்வீச்சு நடந்து பலர் காயமடைந்திருக்கிறார்கள். தானே அருகே பத்லாபூரில் உள்ள தனியார் பள்ளியின் மழலையர் வகுப்பில் படிக்கும் சிறுமி தன்னையும் தன் தோழியையும் பள்ளி கழிப்பறையில் மடக்கி தவறான முறையில் ஒருவர் தொட்டதாக தாத்தாவிடம் கடந்த 16ஆம் தேதி கூறினார். அவர் சிறுமியின் பெற்றோரிடம் கூற, அவர்கள் மற்றொரு சிறுமியின் பெற்றோரிடம் விசாரித்தனர். அந்த சிறுமியின் பெற்றோர் தங்கள் மகள் சில நாட்களாக பள்ளி செல்ல பயந்து அழுவதாக கூறினர். 2 சிறுமியரிடம் விசாரித்த போது கடந்த 12ஆம் தேதி பள்ளியின் துப்புரவு தொழிலாளி தங்களை கழிப்பறைக்கு அழைத்து சென்றதாக குழந்தைகள் கூறினர். இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்தனர். ஒரு குழந்தையின் பிறப்புறுப்பில் காயம் இருப்பது உறுதியானது. மற்றொரு குழந்தையிடமும் அத்துமீறிய அடையாளமும் தெரிந்தது. பெற்றோர் அன்று மதியமே பள்ளிக்கு சென்று முறையிட்டனர். அவர்கள் பத்லாபூர் போலீஸுக்கு தகவல் தெரிவித்தனர். 3 மணி நேரம் கழித்து பள்ளிக்கு வந்த போலீசார் சிறுமியரிடம் வாக்குமூலம் பெற்றனர். போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என பெற்றோர் கூறினர். இன்ஸ்பெக்டர் சுபாதா சிட்டாலை முதலில் சம்பவத்தை உறுதி செய்ய வேண்டும், அதன் பின்பே எஃப்ஐஆரை போட முடியும் என கூறிவிட்டு துப்புரவு தொழிலாளி அகைஸ் சின்டாவை 23 வயது அவருக்கு விசாரணைக்கு அழைத்து சென்றனர். பள்ளியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் கேட்டனர். மழலையர் வகுப்புகள் உள்ள பகுதியின் கேமரா சில நாட்களாக வேலை செய்யவில்லை எனவும் பள்ளி நிர்வாகம் கூறியது. இதனால் நம்பிக்கை இழந்த பெற்றோர் தானே மாவட்ட மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறையில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரியின் தலையிட்டால் 17ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிந்து அக்ஸய போலீசார் கைது செய்தனர். மற்றொரு குழந்தையின் பெற்றோருக்கு இந்த சம்பவம் குறித்து நேற்றுதான் தகவல் தெரிந்தது. அவர்கள் ஆவேசத்துடன் பள்ளி முன் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். சிலர் பள்ளிக்குள் நுழைந்து பொருட்களை அடித்து நொறுக்கினர். சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட பொதுமக்கள் களத்தில் குதித்தனர். பத்லாபூர் முழுவதும் போராட்டம் பரவியது. கடைகள் அடைக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் பத்லாபூர் ரயில் நிலையம், தேசிய நெடுஞ்சாலையை முற்றுகையிட்டனர். காலை 10 மணிக்கு துவங்கிய போராட்டம் மாலை வரை நீடித்தது. மும்பை கட்ஜாட் இடையான ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அனைத்தும் வேறு வழியாக மும்பைக்கு திருப்பிவிடப்பட்டன. போராட்டம் தீவிரமானதை அடுத்து மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் கிரீஷ் மகாஜன் பத்லாபூர் ரயில் நிலையத்திற்கு வந்து போராட்டக்காரரிடம் 1 மணி நேரம் பேச்சு நடத்தினர். குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்கள், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கை விரைந்து முடிக்க ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது என அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் கிரீஷ் மகாஜன் விவரித்தார். ஆனாலும் சமாதானமடையாத மக்கள் குற்றவாளியை உடனே தூக்கிலிட வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அவர் சென்ற சில நிமிடங்களில் கூட்டத்தினரை போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கண்ணீர் புகை குண்டுகள் வீசி போராட்டக்காரர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. கல்வி நிறுவனங்கள் தங்கள் படிக்கும் மாணவியர் மீது மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டும். வேலைக்கு ஆட்கள் எடுக்கும் முன் அவர்களின் பின்னணி குறித்து முழுமையாக விசாரிக்க வேண்டும். இதில் அலட்சியமாக செயல்பட்டது தெரிந்தால் கல்வி நிறுவனத்தின் இயக்குநர்கள் மீது நடவடிக்கை பாயும். இந்த வழக்கை விரைவு நீதிமன்றத்தில் விசாரித்து விரைவில் தண்டனை பெற்று தர வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிராவுடைய முதல்வர் சிவசேனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தொழில் வளர்ந்தால்தான் மாநிலமும் வளரும், மக்களின் வாழ்க்கையும் உயரும் என தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். சென்னையில் ரூபாய் 17,616 கோடி முதலீட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அவர் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட ரூபாய் 51,000 கோடி மதிப்புள்ள 28 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். புதிய தொழில் திட்டங்கள் மூலம் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். தமிழக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: 3 ஆண்டுகளில் ரூபாய் 9.74 லட்சம் கோடி அளவுக்கு முதலீட்டுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. அனைத்து துறை வளர்ச்சி என்பது அனைத்து சமூக வளர்ச்சி ஆகும். 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடுகள் மூலம் நாம் ஈர்த்த முதலீடுகள் தான் நமது வெற்றிக்கு காரணம். 2030 ஆண்டில் $1 டிரில்லியன் என்ற இலக்குடன் தமிழக அரசு செயல்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என்பது உலகிற்கு தெரியும்.
பெண்கள் அதிகம் பணிபுரியும் மாநிலத்தில் பெண்களுக்காகவே பல்வேறு திட்டங்கள் உள்ளன. தமிழகம் அமைதியான மாநிலம் என்பதனால் நிம்மதியாக தொழில் நடத்தலாம் என்ற மனநிலை முதலீட்டாளர்களுக்கு வந்து உள்ளது. தொழிலதிபர்கள் தமிழகத்தின் தூதுவராக மாறி மற்றவர்களை முதலீடு செய்ய அழைத்து வர வேண்டும். தொழில் வளர்ந்தால்தான் மாநிலமும் வளரும், மக்களின் வாழ்க்கையும் உயரும். புரிந்துணர்வு போடப்பட்டதும் நமது கடமை முடிந்ததாக கருதவில்லை. ஒப்பந்தத்துடன் முடித்து கொள்ளாமல் தொழில் துவங்க அனைத்து உதவிகளுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் செயல்படுகிறது. தமிழகத்தின் பொருளாதாரத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டும் நாள் இன்று. தமிழக இளைஞர்களின் திறமையை தொழில்துறையினர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் துவங்குவதன் மூலம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வளர்ச்சியடையும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கந்திக்குப்பத்தில் தனியார் பள்ளி பயிற்சி முகாமில் மாணவிகள் சிலர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தில் விசாரணையை துரிதமாக மேற்கொள்ளவும் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிருஷ்ணகிரி மாவட்டம் கத்திக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகள் NCC திட்டத்துக்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கான முகாம் பள்ளி நிர்வாகத்தால் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் போலியான பயிற்றுனர்கள் கலந்து கொண்டு அங்கு பயிலும் மாணவிகள் சிலரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட NCC பயிற்றுனர்கள் 6 பேரில் 5 பேரும் இந்த சம்பவத்தை காவல்துறைக்கு தெரிவிக்காமல் மறைத்த பள்ளியின் நிர்வாகத்தினர் 4 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் வழக்கின் முக்கிய குற்றவாளி சிவராமனுக்கு அடைக்கலம் கொடுத்து போலீசாரின் கைது நடவடிக்கைக்கு எதிராக செயல்பட்ட 2 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேற்கூறிய போலியான NCC பயிற்றுனர்கள் இதேபோன்று மேலும் சில பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இத்தகைய பயிற்று வைப்புகளை மேற்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த பள்ளிகள் கல்லூரிகளில் மேற்கூறிய பாலியல் அத்துமீறல்கள் நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவங்களை பற்றி முழுமையான விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் தக்க நடவடிக்கைகள் எடுக்க வகையில் பவானீஸ்வரி IPS தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்திட முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு செய்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களோடு கலந்து ஆலோசித்து அவர்களின் நலன் காத்திட தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சம்பவம் ஏற்பட காரணமாக இருந்த சூழ்நிலைகள் குறித்து ஆராய்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுப்பது குறித்தும் உரிய பரிந்துரைகள் அளித்திட சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS தலைமையில் பல்நோக்கு குழு ஒன்றை அமைத்திடவும் ஆணையிட்டிருக்கிறார். இக்குழுவின் மாநில சமூக பாதுகாப்பு ஆணையர் ஜான்சி டாம் வர்கீஸ், IAS பள்ளி கல்வி இயக்குனர் லதா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அரவிந்த், மனநல மருத்துவர்கள் பூர்ண சந்திரிகா, சத்யராஜ், காவல்துறை ஆய்வாளர் லதா, குழந்தைகள் பாதுகாப்பு ஆர்வலர் வித்யா ரெட்டி ஆகியோர் உறுப்பினராக இருப்பார்கள். மேற்கூறிய சம்பவம் குறித்த விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு 15 நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என்று தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு செய்திருக்கிறார். மேலும் வழக்குகளின் விசாரணையை விரைந்து முடிக்க 60 நாட்களுக்கு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தரவும் முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. DNPSC நடத்தும் பெரும்பாலான தேர்வுகளுக்கு இறுதி விடை குறிப்பு வெளியிடுவது இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், அதாவது TNPSC சர்வீஸில் குரூப் 1 முதல்நிலை தேர்வு தமிழகம் முழுவதும் ஜூலை 13ஆம் தேதி நடைபெற்றது. மொத்தம் 90 காலியிடங்களுக்கான இந்த தேர்வை 2.38 லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். இதன் முடிவுகள் இன்னும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் குரூப் 1 தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்குமாறு வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் DNPSC குரூப் 1 தேர்வுக்கான இறுதி விடைக்குறிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை. விடைக்குறிப்பு வெளியிடவும் மொழிபெயர்ப்பு தவறான 6 வினாக்களுக்கு சலுகை மதிப்பெண் வழங்க கோரியும் அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதிக்குமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் DNPSC நடத்தும் பெரும்பாலான தேர்வுகளுக்கு இறுதி விடைக்குறிப்பு வெளியிடுவதில்லை, அதைப்போல் நீதித்துறை தேர்வுகளுக்கும் வெளியிடுவதில்லை. வழக்கு தொடர்பாக DNPSC தலைவரிடம் விளக்கம் பெற்று தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என மதுரை கிளை நீதிமன்றம் உத்தரவு செய்திருக்கிறது.